ஐயா உங்க பேர் என்னதுங்க? என் பேர் ஆனந்தனுங்க. திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் செங்கம் தாலுக்கு மேல்ராவந்தோடி வில்லேஜ். ஓகே, என்ன பயிருக்கு வந்து வெஸ்டீஜ் அக்ரி ப்ராடக்ட் யூஸ் பண்ணீங்க? நெற்பயிருக்கு தான். நெற்பயிருக்கு 2 இயர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். சம்பா பருவத்திலிருந்து ரெகுலரா. அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து 8 to 10 கிலோ குருணை. ஓகே. நெக்ஸ்ட் வந்து அக்ரி கோல்டு. ஓகே. இது அக்ரி 82 ஸ்ப்ரே பண்றோம். பூச்சி மருந்து கூட ஸ்ப்ரே பண்றப்ப இது 82. அந்த 40 டேஸ் பொறுத்து கோல்டு மாஸ். ஓகே. அது என்ன அதுவே எந்த ஒரு பந்து போன முன்னாடி உரங்கள் யூஸ் பண்றதுக்கும் வெஸ்டீஜ் யூஸ் பண்ணதுக்கும் முன்னாடி பண்ண பயிருக்கும் என்ன உரங்கள் யூஸ் பண்றதுக்கு? 8 மூட்டை 10 மூட்டை. ஓகே. இதுதான் உங்க நெல் வயல்? இதேதான் நெல் வயல். இது வந்து ADT 37 மணிகள் வந்து அவ்வளோ நல்லா பிடிச்சிருக்கு. வேற எந்த பொருட்களும் யூஸ் பண்ணல, ஒன்லி வெஸ்டீஜ் அக்ரி ப்ராடக்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. பாத்தீங்கன்னா நம்மளுக்கு யூரியா செலவு கம்மியாயிடுச்சு, இது கம்மியாயிடுச்சு. இந்த 3 ஏக்கருக்கு 3 மூட்டை DAP தான் போட்டேன். அவ்வளவுதான், ஒன் டைம் தான். அது 25 கிலோ குருணையை போட்டதுனால அப்படியே அந்த கருப்பு இது வரைக்கும் பாருங்க, அப்படியே இருக்கு பாருங்க. ஓகே. ஒரே ஒரு பயிரும் கூட கிடையாது, பதிரு கிடையாது. பயிரையும் பாத்தீங்கன்னா ஈவனா இருக்கு பாருங்க. ஒண்ணு வளர்ச்சி கூட குறைய ஒண்ணும் இல்ல. சார் வந்து ட்ரம் சீட் தான் போட்டிருக்காங்க. பாத்தீங்கன்னா ஒரே ஈவன்ல இருக்கு. பயிரும் மணியும் பாத்தீங்கன்னா எப்படி அழகா பிடிச்சிருக்கு பாருங்க. நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க. தொடர்ந்து வெஸ்டீஜ் அக்ரி ப்ராடக்ட் யூஸ் பண்ணுங்க.